இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஆந்திராவின் பாரம்பரியமான ராகி தோப்பா தான் செய்ய போகிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ராகி களி எந்த அளவுக்கு ஹெல்த்தியோ அதே அளவுக்கு இந்த ராகி தோப்பாவும் ஹெல்த்தி அண்ட் டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். 3/4 கப் அளவுக்கு ராகி மாவை ஒரு கப்பில் சேர்த்துட்டு தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 3/4 கப்பு ராகி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி 2 ஏலக்காவும் தட்டி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. அடுத்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருக்கிற ராகி மாவு கரைசலும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலந்து விட இந்த மாதிரி திரண்டு வரும். திரண்டு வந்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு இன்னுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்வீட்டோட தெளிவான செய்முறை விளக்கம் லாங் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லா கடாயில் ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் நெய்யில் 7-8 முந்திரியை சிவக்க வறுத்து சேர்த்து நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், என்னோட ஸ்டைலில் ராகி தோப்பா ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.